ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏனிக்ரோஸ் தமிழ். திஸ் இஸ் மனோஜ் குமார். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கிரிப்டோ ஏர்ட்ராப் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஐஸ் மைனிங்கில் வந்துருக்கக்கூடிய ஒரு தேர்ட் ப்ராஜெக்ட் சொல்லலாம். ஓகேவா? ஸோ தேர்ட் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ அது என்ன மைனிங் அப்படின்னா சாஸ் அப்படிங்கிற மைனிங். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாகவே ஐஸ் மைனிங்கில் வந்துருக்கக்கூடிய தேர்ட் ப்ராஜெக்ட். சரிங்களா? இது வந்து அவங்களோட அஃபீஷியல் போஸ்ட் தான். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஸ் அப்படிங்கிற மைனிங் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அயன் பிளாக் செயினில் ஸோ தேர்ட் ப்ராஜெக்ட். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். ஸோ சன்வேவ் மைனிங் மாதிரி இதுவும் மாறுது. இது ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ட் ஃப்ளூயன்ட் அப்படிங்கிற மைனிங் வந்து டெலகிராம் மினி அப்படி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரியான ஒரு மைனிங் தான் இதுவும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு மீம் காயின் மாதிரி தான். ஸோ மீம் காயின் டு ஏர்ட்ராப் மீம் காயின் மைனிங் தான் இது. ஓகேவா? ஸோ இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வாங்க. சரிங்களா? ஸோ உள்ளே வந்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா லிங்கை கிளிக் பண்ணும்பொழுது எதில் டவுன்லோட் பண்ணுறீங்க கேட்பாங்க. ஸோ அது கூகுள் ப்ளே ஸ்டோரா ஏபிகே வாங்க. ஸோ நீங்கள் எதில் வேணால் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நார்மலாக சைன் அப் பண்ணுற பேஜ் வரும். ஸோ நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. ஓகேவா? உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இதே தான். ஸோ 24 hours கொஞ்சம் நம்ம வந்து மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓகேவா? ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. 24 hours கொஞ்சம் நம்ம பண்ணுறது தான். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கால் ஃப்ளூயன்ட் அப்படிங்கிற மைனிங் பண்ணிகிட்ருக்கோம். சன்வேவ் அப்படிங்கிற மைனிங் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ சேம் மெத்தட் தான் இதுலேயும். ஓகேவா? ஸோ அந்த 2 மைனிங்கில் நம்ம என்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணமோ ஸோ அதே தான். ஸோ ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் ட்விட்டர், டெலகிராமில் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட யூசர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட இன்க்ரீஸ் வந்து உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரோட் மேப் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒயிட் பேப்பர். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி அண்ட் மார்க்கெட்டிங் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 5%. ஸோ டோட்டல் ஏர்ட்ராப்பில். ஸோ அதுக்கப்புறம் வந்து 15% வந்து ட்ரெஸரி பூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீமுக்கு வந்து 5%னும் 75% வந்து யாருக்கு தராங்க அப்படின்னா நம்மள மாதிரி ஏர்ட்ராப் யூசர்ஸுக்கு வந்து தராங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டோக்கனாமிக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒயிட் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ நான் வந்து இன்னும் ஃபுல்லாக படிக்கல. ஸோ ஒன்ஸ் நான் ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த மைனிங்கான அந்த ஒயிட் பேப்பர். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ஐஸ் பிளாக் செயின் வந்துருக்கக்கூடிய ஒரு தேர்டு ஏர்ட்ராப் தான் இது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி ஸோ ஏர்ன் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா? லேட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ப்ராஜெக்ட் தான். அந்த அஃபீஷியலாகவே வந்திருக்கக்கூடிய ஒரு ஏர்ட்ராப் தான். ஸோ 75% வந்து நம்ம கம்யூனிட்டி தான் தராங்க. சரிங்களா? ஸோ நம்ம மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஓவர் வேலட்லேயும் கிராஸ் மைனிங்லேயும் வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த ஓவர் வேலட்டில் கேவிஸ் வந்து கேவிஸ் வந்து அதாவது சப்மிட் பண்ணாதவங்க என்னைக்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா 26 ஆகஸ்ட்டுக்குள்ளே சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த ஹேஸ்கி அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சரில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கிராஸ் மைனிங் வந்து வேலட் கனெக்ட் பண்ணாதவங்க ஸோ 23rd அதுக்குள்ளே வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 23rd. ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.